இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் தேடும் 10 விஷயங்கள், 10 திங்ஸ் காட் சர்ச்சஸ். இப்போ ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? தேவனுக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவர் கண் முன்னாடி நிர்வாணமா இருக்குது. அவரு முடிவை வந்து தொடக்கத்துல எடுத்துருவாரு. அப்படி இருக்கும்போது அவரு என்ன தேடுவாரு அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் நம்ம மைண்ட்ல வருது. இயல்புதான். ஆனா, வேதத்தின் அடிப்படையில பார்க்கும்போது, தேவன் சில விஷயங்கள இந்த உலகத்துல தேடுறாருங்க. அது என்னன்றத நம்ம பார்க்கலாம். இத வந்து கவிதை நயமா எழுதியிருக்கிறாங்க பொயெட்டிக்கா. ஸோ, அத வந்து நம்ம பார்க்கலாங்க. முதலாவது விஷயம் தேவன் தேடுறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய இதயங்களங்க. நம்ம இதயம் அவருக்கு முன்னாடி எப்படி இருக்குது? மனுஷன் எத பார்க்குறாங்க? நம்ம என்ன மாரி ட்ரெஸ் போடுறோம்? எவ்வளோ அட்ராக்டிவா இருக்கிறோம்? நம்மகிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது? எவ்வளோ ஞானம் இருக்குது? எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது? இத தான் பார்க்குறாங்க. ஆனா தேவன் என்ன பார்க்குறாருங்க? நம்மளுடைய இதயம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குது? அவருக்கு முன்னாடி அப்படின்றது தான் அவர் பார்க்குறாரு. எரேமியா 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம வந்து வாசிக்கலாங்க. கர்த்தராகிய நானே ஒருவனுக்கும் அவனவன் வழிக்கும் செயல்களின் பலன்களும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். பாத்தீங்களா? இதயத்தை வந்து ஆராயறாரு. எதுக்குனாக்கா, நம்ப என்ன பண்றோமோ அதுக்கேத்த விதமாக நமக்கு அவர் வந்து ஃப்ரூட் தருவாருங்க. கனிகள் கொடுப்பாரு. சோ, இதயம் கரெக்ட்டா இருக்குதான்ட்டு தேவன் சர்ச் பண்றாருங்க. இதயத்தை ஆராய்ஞ்சு பார்க்கிறாரு. எவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா இருக்குது பாத்தீங்களா? சோ, இப்ப யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நம்ம இதயம் அவர் முன்னாடி செம்மையா இருக்குதா? எப்படி இருக்குது? தவறான எண்ணங்கள் வச்சுட்டு இருக்கிறோமா? அத நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்றாருனாக்கா, தாவீதுக்கு வந்து பிரதர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க நல்லா வாட்டச்சாட்டமா இருக்கிறாங்க. அவர் என்ன நினைக்கிறாருனாக்கா, அவங்கள்ல ஒருத்தர் தான் தேவன் தேர்ந்தெடுத்திருப்பாரு அப்படின்ட்டு. தேவன் என்ன சொல்றாருனாக்கா, "நீ ஏன் அப்படி பார்க்கிற? மனுஷன் பார்க்கிற விதமா நான் பார்க்கிறது இல்ல. மனுஷன் வந்து வெளிரங்கமான அந்த தோற்றத்த தான் பார்க்குறாங்க. நான் வந்து இதயத்தை பார்க்கின்ற தேவன்" அப்படின்ட்டு சொல்றாங்க. 1 சாமுவேல் 16:7ங்க. 1 சாமுவேல் சாப்டர் 16:7ல கர்த்தர் சாமுவேலை நோக்கி, "நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான். கர்த்தரோ இதயத்தை பார்க்கின்றார்." பாத்தீங்களா? கர்த்தர் என்ன பண்றாருங்க? இதயத்தை பார்க்கின்றாரு. நீ ஏன் அத பார்க்கிற? ஹைட் ஆக்குறவர் தான் நான் தேர்ந்தெடுப்பேன். நீ ஏன் வந்து முடிவு பண்ற அப்படின்னு பாருங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய கேரக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவன் அதை தான் ஃபர்ஸ்ட் பாக்குறாருங்க. இதயன்றது நத்திங் பட் நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளுக்கு உள்ளுக்குள்ள என்ன மாரி எண்ணங்கள் ஓடுது? இதுதான். இயேசு கிறிஸ்து கூட 2வது வருகையில நம்ம இதயத்தை சோதித்து பார்த்து, அதுக்கேற்ற ரிவார்டு நமக்கு வந்து தராருங்க. வெளிரங்கமா நம்ம என்ன பண்றோம்ன்றது இல்ல. உள்ளுக்குள்ள நம்மளுடைய இதயம் சுத்தமா இருக்குதா? அது ஃபர்ஸ்ட் அவர் பார்க்குறாருங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். ரெவலேஷன் சாப்டர் 2:23ல, "அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரங்களையும் இதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளையும் அறிந்து கொள்ளும்." பாத்தீங்களா? என்ன பண்றாருங்க? எல்லா சபைகளிலும் என்ன பண்றாரு? உள்ளிந்திரங்கள், இதயத்தையும் ஆராய்ந்து பார்க்கிறவர் இயேசு கிறிஸ்து. "அன்றியும் உங்களில் ஒருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன்." உங்களுடைய கிரை என்னவோ அதன்படி நாம் பலன் அளிப்பேன்றாருங்க. இன்னைக்கு நம்ம சபைகள்ல கூட தேவன் என்ன பார்க்கிறாருங்க? நம்ம உள்ள எப்படி இருக்கிறாருன்ட்டு பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கேற்ற கூலிய தான் தருவாரு. இந்த இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. தாவீது வந்து நெறைய சமயம் மிஸ்டேக் பண்ணாரு. பாவமும் பண்ணாருங்க. ஆனாலும் தேவன் என்ன சொல்றாருங்க? என்னுடைய இதயத்துக்கேற்ற மனிதன் பாவம் செஞ்சா கூட என்ன பண்றாரு? மனம் திரும்புறாரு. தேவன் கிட்ட போய் அறிக்கையிடுறாருங்க. தேவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் இடத்த குடுத்தாரு. அந்த விஷயத்துல வந்து நம்ம எதுவும் சொல்ற மாரியே இல்ல. அவருக்கு அடுத்து வந்த எந்த ராஜாவும் தாவீத போல இல்லங்க. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை சகோதர சகோதரி. இதயத்தை பார்க்கின்றவர் நம்மளுடைய தேவன். இப்ப மனுஷங்க வந்து சில விஷயங்கள பார்த்தா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. தேவன் அதுலலாம் இம்ப்ரெஸ் ஆவுறதே இல்லங்க. நம்மளுடைய டைட்டில்ஸ் ரெவரண்ட், மோஸ்ட் ரெவரண்ட், பிஷப் இந்த மாரி ஏராளமான டைட்டில்ஸ் இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கலாம். அதுல தேவனுக்கு எந்த ஒரு அ பிரயோஜனமும் இல்லங்க ஆக்சுவலி. என்ன பிரயோஜனம்? கேரக்டர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைங்களா? இதுல தேவன் இம்ப்ரெஸ் ஆவுறது இல்லங்க. ஆவிக்குரிய வரங்கள்ல தேவன் வந்து இம்ப்ரெஸ் ஆவுறது இல்லங்க. நம்மளுடைய ரெப்புடேஷன்ல தேவன் வந்து இம்ப்ரெஸ் ஆவுறது இல்லங்க. பாப்புலாரிட்டி இல்லைங்களா? இந்த உலகத்துல எவ்வளவு ஊழியக்காரங்க ரொம்ப பாப்புலரா இருக்கிறாங்க. ஆனா தேவனுக்குள்ள எப்படி இருக்கிறாங்கன்றது தான் தேவன் பார்க்கிறாருங்க. அவங்களே வந்து பிற்காலத்துல நெறைய ஸ்கேண்டல்ஸ்ல வந்து மாட்டுறவங்களும் உண்டு. இல்லைங்களா? நம்ம என்ன நினைப்போம்னாக்கா, இந்த மாரி தேவன மனுஷன நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். ஆனா அவங்களுக்குள்ளயும் சில மிஸ்டேக்ஸ் இருக்கும்.
இல்லைங்களா? தேவனுக்கு பாப்புலாரிட்டி ஒன்னும் பிரயோஜனம் இல்லைங்க. அவர் எவ்வளவு சின்சியரா இருக்கிறாரு அப்படின்றதுதான். எதை பார்க்கிறாரு தேவனு? நம்மளுடைய மோட்டிவ்ஸ், எண்ணங்கள். எந்த எண்ணத்துல அதை பண்றோம்? எவ்வளவு நேர்மையா நம்ம அதுல இருக்கிறோம்? எந்த அளவுக்கு அன்பு நம்ம இதயத்துல இருக்குது? எந்த அளவுக்கு கீழ்ப்படிதல் இருக்குது? இதுதான் தேவனுக்கு இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதுல நம்ம எப்படி இருக்கிறோம்னு யோசிச்சு பார்க்கணுங்க. 2வது, தேவன் எதை ஆராயிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய தாட்ஸுங்க. என்ன மாதிரி யோசனைகள் நம்ம மனசுல இருக்குது? எந்த எண்ணத்துல நம்ம வந்து பண்றோம்? ஒரு தாட்ஸும் தேவன் வந்து ஆராயிறாருங்க. தாவீது ராஜா என்ன பண்றாரு? தேவன் கிட்ட ஜெபம் பண்றாருங்க. என்னோட எண்ணங்களை ஆராய்ந்து பாருங்க தேவனே அப்படின்ட்டு. சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 23, 24ங்க. சாம் சாப்டர் 139, 23, 24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். பாத்தீங்களா? அந்த சிந்தனைகளை தேவன் வந்து அறிந்து கொள்ளும்படி அவர் கேட்கிறாருங்க. நம்ம கேட்கிறோமா? ஏன்னா சிந்தையில நிறைய தடவை நம்ம தவறு பண்றோங்க. இந்த சிந்தனை தான் என்ன ஆகுதுனாக்கா ஆக்ஷன்ஸா வந்து மாறுது இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் சிந்தனை, யோசனை வந்துருதுங்க. இப்ப சாத்தான் வந்து ஏவாளை நோக்கி, நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா நீ தேவனை போல ஆயிடுவா அப்படின்னும் போது, தேவனை போல ஆகுறதுன்னா எப்படி அப்படின்ட்டு ஒரு தாட் அவங்க மைண்ட்ல ஓடிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? அதை பறிச்சு சாப்பிட்டுறாங்க. அந்த சிந்தனையில நம்மளுக்கு அந்த தவறு வருதுங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். பாத்தீங்களா? தவறான சிந்தனை எனக்குள்ள இருந்தாக்கா, அதை நீங்க இது பண்ணி எனக்கு காமிச்சு நித்திய வழியில என்னை நடத்துங்க. தவறான வழியில நான் போகக்கூடாது அப்படின்றாருங்க. தேவனுக்கு கம்ப்ளீட்டா நம்மளோட தாட்ஸ் என்னன்ட்டு தெரியுங்க. மனுஷனுக்கு தெரியாது. ஆனா ஒரு தாட்ஸும், அந்த எண்ணங்களும் சிந்தைகளும் தேவனுக்கு அப்படியே கண்ணாடி மாதிரி தெரியுங்க. சங்கீதம் 94ஆம் அதிகாரம் 11வது வசனம். சாம் சாப்டர் 94:11. மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கின்றார். பாத்தீங்களா? அந்த யோசனை எப்படி இருக்குதுனாக்கா வேனிட்டி, வீணா இருக்குது. அந்த எல்லா யோசனையும் தேவனுக்கு தெரியும். தேவன் மனுஷனை உண்டாக்கி நோவோட காலத்துல என்ன சொல்றாருங்க? நான் ஏன் மனுஷனை உண்டாக்குனேன் அப்படின்ட்டு வருத்தப்படுறாருங்க. ஏன்னா அவருடைய சிந்தனை நித்தமும் பொல்லாப்பா இருக்குது. நீதி செய்யறதுக்கு யாருமே இல்லையே. வெறும் நோவாவோட குடும்பத்தை தவிர மீதி எல்லாருமே வந்து கரெக்ட் ஆயிட்டுக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருந்தாங்க இல்லைங்களா? தேவனுக்கு எல்லா எல்லா சிந்தனைகளும் தேவனுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்து 2வது வருகையில நியாய தீர்ப்பு பண்ணும்போது நமக்குள்ள இருக்கின்ற அந்த தவறான விஷயங்கள், இதயத்துல ஓடுகின்ற அந்த சிந்தனை எல்லாத்தையும் தேவன் வந்து வெளிரங்கமா வெளிப்படுத்திடுவாரு இல்லைங்களா? எதுவுமே வந்து மறைப்பொருளா இருக்காதப்போ. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இதை வந்து நம்ம பார்க்கலாம். 1 Corinthians chapter 4 verse 5. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளிரங்கமாக்கி இதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். பாத்தீங்களா? இதயத்தின் யோசனைய தேவன் என்ன பண்றாருனாக்கா வெளிப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக. இயேசு கிறிஸ்து 2வது வருகை வராரு இல்லைங்களா? அப்ப அதை வந்து வெளிரங்கமா ஆக்குவாருங்க. அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். நம்ம நல்ல சிந்தனையோட இருந்தோம்னு வச்சுங்களேன், நமக்கு புகழ்ச்சி உண்டாகும். தவறான சிந்தனைகளை இருந்தோம்னு வச்சுங்களேன், இகழ்ச்சி தான் நமக்கு வந்து வரும். இது மட்டும் 100% உண்மைங்க சகோதர சகோதரி. இப்போ சவுல் ராஜாவோட எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா கூட, சவுல் ராஜா இப்படிப்பட்ட ஒரு மனிதனா தான் இருக்க போறாரு அப்படின்றது தேவனுக்கு ஆல்ரெடி தெரியுங்க இல்லைங்களா? அவர்கிட்ட அந்த பொறாமை வந்தது. ரொம்ப கெட்ட விஷயங்களை பண்ண போறாரு. அதனாலதான் சொல்றாரு, என் இதயத்துக்கு ஏற்ற மனிதனை நான் ராஜாவா தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு தாவீதை வந்து தேவன் தேர்ந்தெடுக்கிறாருங்க சகோதரர். எல்லா எண்ணங்களும் தேவனுக்கு முன்பாக வெளிரங்கமா இருக்குதுங்க. அவருக்கு முன்னாடி நம்ம எதுவுமே மறைக்க முடியாது. தேவன் நியாய தீர்ப்பு பண்ணும்போது என்ன பண்ணுவாருனாக்கா, நம்மளுடைய சிந்தையை தான் ஃபர்ஸ்ட் பாக்குறது இல்லைங்களா? ஏன்னா அந்த சிந்தை தான் என்ன ஆகுதுனாக்கா ஆக்ஷனா மாறுறதுனால நம்ம எந்த மாதிரி சிந்தனைகள் மனசுல வைத்திருக்கிறோம் அப்படின்றத தேவன் பாக்குறாருங்க. 3வது தேவன் தேடுகின்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவரை உண்மையாக ஆராதிப்பவர்கள் யார் என்பதை தேவன் தேடுகிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 23, 24 நம்ம பாக்குறோம். ஜான் சாப்டர் 4, 23 and 24ல. ஆயினும் உண்மையான தொடுபவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தங்களை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதா விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கின்றார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்றார். பாத்தீங்களா? அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும். பிதா என்ன பண்றாருங்க? இப்படிப்பட்டவரை தேடுறாருன்ட்டு இருக்கு இந்த வசனம். ஃபாதர் சீக்கத் சச் டு வர்ஷிப் ஹிம். இந்த மாதிரி ஆட்கள் தான் தேவனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமா. இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எந்த அளவுக்கு பரிசுத்தமா தேவனை நம்ம ஆராதனை செய்கின்றோம்.
நம்மளோட லைஃபை கம்ப்ளீட்டா வந்து ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து சரண்டர் பண்ணியிருக்கிறோமா? நம்மளுடைய ஆசாபாசங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கின்றோமா? இல்ல உலகத்துக்கு ஏற்ற விதமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? உலகத்துக்கு ஏற்ற விதமாக வாழ்ந்து கொண்டு தேவனை உண்மையாக ஆராதிப்பது என்பது கூடாத காரியங்க சகோதர சகோதரி. சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 3 நாள்ல என்ன பார்க்கிறோம்னாக்கா, உண்மையாக தேவனை ஆராதிப்பவர்களோட கைகள் ரொம்ப சுத்தமா இருக்கும். இதயமும் ரொம்ப சுத்தமா இருக்குங்க. இது 2 இல்லாம தேவனை வந்து நான் உண்மையா ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, அது பொய்யா தான் இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் தான் பரலோகத்துக்கு போவாங்க அப்படின்ட்டு கண்டிஷனே தேவன் வந்து இங்க குடுத்திருக்கிறாருங்க. சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்கள், சாம் சாப்டர் 24, 3 and 4ல கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறத்தக்கவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவன் யார்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து. பாத்தீங்களா? கைகளில் சுத்தம், இதயத்தில் எந்த ஒரு மாசும் இருக்கக்கூடாது. ஆபேலோட காணிக்கைய தேவன் ஏன் ஏத்துக்கினார்னாக்கா, அவரோட மனசுங்க, அவர்கிட்ட இருந்த விசுவாசம், உண்மையான இதயத்தோட வந்து பலியை செலுத்தினார். அவர்கிட்ட அந்த நேர்மை இருந்துச்சுங்க, ஜென்யூனான ஃபேத் இருந்துச்சு. அதை வந்து தேவன் ஏற்றுக்கொண்டார். தேவன் எதை இன்னைக்கு தேடிக்கொண்டு இருக்கிறாரு அப்படின்னாக்கா, சும்மா பாக்குறவங்கள கிடையாதுங்க, பர்ஃபார்ம் பண்றவங்க கிடையாதுங்க, இல்லைங்களா? 1 hour வந்து பாட்டு பாடலாம், அதனால தேவனுக்கு நம்ம ரொம்ப உண்மையாகிறோன்ற அர்த்தம் கிடையாது, இல்லைங்களா? 2 hour உட்காந்து சப்ஜெக்ட் கேட்கலாங்க, ஆராதனை பண்றத நம்ம பார்க்கலாம், சர்மன் கேட்கலாம், அதனால நம்ம ரொம்ப உண்மையாக்குறோன்ட்டு கிடையாது. தேவன் எதை பாக்குறாரு தெரியுங்களா? பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் கிடையாதுங்க, நம்மளோட இதயத்தை தான் ஃபர்ஸ்ட் அவர் பாக்குறாருங்க. நம்ம லைஃப் எந்த அளவுக்கு அவருக்கு சரண்டர் ஆயிருக்குது. மேன் போக்கா பாட் பாடுறது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தாங்க, இல்லைங்களா? ஆராதிப்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஜெபம் பண்றது இம்பார்ட்டன்ட் தான், பாட் பாடுறது இம்பார்ட்டன்ட் தான், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். ஆனா அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எந்த இதயத்தோட இதெல்லாம் செய்கின்றோம், இல்லைங்களா? நல்லா பாட் பாடிட்டு வீட்டுக்கு வந்து பேட் வேர்ட்ஸ் பேசினா எப்படிங்க? ஆராதனை பண்ணதே வேஸ்டா போச்சுங்க, இல்லைங்களா? நல்லா வர்ஷிப் பண்ணிட்டு மத்தவங்கள்ட்ட நம்ம பொய் பேசுறோம்னாக்கா, 2த்துக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லாத ஆயிடுதுங்க, இல்லைங்களா? ரொம்ப தவறான ஒரு விஷயங்க. அதே வாயில வந்து தேவனை துதிப்பது, அதே வாயில மத்தவங்களுக்கு சாபம் கொடுப்பது எப்படி இருக்குதுங்க? பேட் ஹாபிட்ஸ் பேசுறது எப்படி இருக்குதுங்க? ஒரே இதுல வந்து நல்ல தண்ணியும் சாக்கடை தண்ணியும் வந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப அருவருப்பா இருக்கு, இல்லைங்களா? அந்த மாதிரி. சோ தேவன் என்ன பாக்குறாருங்க? உண்மையை பாக்குறாருங்க இதயத்துல. எந்த அளவுக்கு நம்ம வந்து நேர்மையா இருக்கிறோமா அப்படின்றது தான் தேவன் பாக்குறாங்க. 4வது தேவன் தேடுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பூமி ஃபுல்லா அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டே இருக்கிறது. யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, உத்தம இதயத்தோட தேவனை தேடுறவங்க மேல அவரோட கண்ணு அப்படியே உலாவிக் கொண்டே இருக்குதுங்க, பாக்குது. சரிங்களா? என்ன அருமையான வசனம் பாத்தீங்களா? நம்ம எவ்வளவு உத்தமனா இருக்கிறோம் தேவனுக்கு முன்பாக. உத்தமனா இருந்தா தேவனே சாட்சி கொடுப்பாருங்க. ஜீவ புஸ்தகத்துல நம்மளோட பேர் வந்து எழுதப்படும். யோபு பேர் அப்படித்தான் எழுதப்பட்டு இருந்துச்சு பைபிள்ல, இல்லைங்களா? உத்தமனும் சன்மார்க்கனும் எனக்கு பயந்தவனா இந்த பூமியில யாருமே அப்படி இல்லை அப்படின்ட்டு தேவனே சொல்றாரு. இப்ப நம்ம லைஃப் எப்படி இருக்குது கம்பாரிசன் பண்ணி பார்க்கும்போது? 2 நாளாகமம் 16:9 நம்ம பார்க்கிறோம். 2 Chronicles சாப்டர் 16:9 கர்த்தருடைய கண்கள் தம்மை குறித்து உத்தம இதயம் உள்ளவர்களாய் இருக்கிறவர்களுக்கு தங்களை பலமுள்ளவர்களாக காட்டும்படி பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் நீர் மதியற்றவராய் நடந்தீர், அதனால் இதர் முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். அந்த ராஜா வந்து தப்பா நடந்துக்கினார். அதனால இனிமேட்டு உனக்கு யுத்தங்கள் தான் வரும். நீ வந்து மதியற்றவனாய் நடந்து கொண்டாய். உன்கிட்ட உத்தம இதயம் இல்ல. நம்ம லைஃப்ல உத்தம இதயம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், தேவனுக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளையா நம்ம வந்து ஆயிடும். நம்மளுடைய ஜெபங்களை அவர் கேட்பாருங்க சகோதர சகோதரி. அது மட்டும் இல்லாம தேவனுடைய கண்கள் 7 இருக்கிறது. அந்த 7மே பூமி ஃபுல்லாவே உலாவிக் கொண்டு இருக்கிறது. நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத பார்த்து கொண்டு இருக்கிறதுன்ட்டு வசனம் இருக்குதுங்க. இதை அப்படியே லிட்ரலா எடுத்துக்கூடாதுங்க. இது ஆவிக்குரிய அடையாளமா பேசியிருக்கிறாங்க, இல்லைங்களா? 7ன்றது பரிபூர்ணத்தை வந்து குறிக்குதுங்க. சோ அதனால தேவன் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறாருங்க. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இனி சிசிடிவி இருக்கிறதுனால எத்தனையோ திருட்டுகள் வந்து கண்டுபிடிக்கப்படுது. குற்றங்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்சு இருக்குதுங்க, இல்லைங்களா? ஆனா நிறைய இடத்துல அது ஒர்க்கும் ஆகுறது இல்ல. ஆனா தேவனுடைய இந்த கண்கள் வந்து 24 hours ஆன் டியூட்டி, ஒர்க் ஆகாம போவதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, இல்லைங்களா? அது நம்ம டைரக்டா பண்ற விஷயத்த மட்டும் நோட் பண்ணாம, நம்ம உள்ளுக்குள்ள என்னென்ன யோசிக்கிறோமோ அது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குதுங்க. இது வந்து நிதர்சனமான உண்மைங்க. அதனால நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். ஜெகரியா 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, ஜெகரியா சாப்டர் 4:10ல சிறிய காரியங்களில் நாளை எவன் அசட்டை பண்ணுகிறானோ அவன் ஜெருபாபலின் கையில் தூக்கு நூலை காணும்போது சந்தோஷப்படுவான். கர்த்தருடைய அந்த கண்கள் பூமி எங்கும்
உலாவி கொண்டு இருக்கிறது. பாத்தீங்களா? இங்க என்ன பாக்குறோம்னாக்கா, செருபாபேலின் கையில வந்து ஒரு ப்ளம்பட் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல பாக்குறோம். அது வந்து 7. அந்த 7 எத குறிக்குதுனாக்கா, தேவனுடைய கண்கள். 7மே தேவனுடைய கண்கள் அப்படின்ட்டு பூமி ஃபுல்லா வந்து உலாவி கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம யோபு புஸ்தகத்துல நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா, நம்ம ஒரு ஒரு அடி எடுத்து வைக்கும்போதும் தேவன் அத பார்த்துட்டே இருக்கிறாருங்க. நம்மளோட எல்லா ஸ்டெப்ஸும் தேவன் வந்து அறிவார். யோபு 34:21 ஜோப் சாப்டர் 34:21 அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளின் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவன் அடிகளை எல்லாம் அவர் காண்கிறார். பாத்தீங்களா? தேவன் பார்த்துட்டே இருக்கிறாருங்க. நம்மளையும் தேவன் வந்து பார்த்துட்டே இருக்கிறாருங்க. நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிற ஊர்ல கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கலாம். ஆனா தேவன் என்ன பண்றாரு? நம்மள நோக்கி பார்த்துட்டே இருக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலதான் நோவாவையும் பார்த்தாரு இல்லைங்களா? கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தாங்க அந்த உலகத்துல. ஆனா இவருக்கு மட்டும் தான் தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைச்சுச்சுங்க. காரணம் இவரு நீதிமானா இருந்தாருங்க சகோதர சகோதரி. அதே போல தேவனுடைய கண்கள்ல நமக்கும் கிருபை கிடைக்கணும்னாக்கா, நம்போ நீதிமானா இருக்கணும். பரிசுத்தவானா வாழ்ந்தா மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா தேவனுடைய கண்கள் பார்த்துட்டே இருக்குதுங்க நம்மள. அது ஸ்டாப் ஆகுறதே கிடையாதுங்க. யார் உண்மையுள்ள ஊழியக்காரன் அப்படின்றத பார்த்துட்டே இருக்குது. ஃபேமஸான ஊழியக்காரங்க யாரு அப்படின்றத பார்க்கறது இல்லங்க. உண்மையா யார் இருக்கிறாங்க அதுதான் வந்து பார்க்குது. 5வது தேவன் சர்ச் பண்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உண்மையாக தேவனை தேடுபவர்கள் யார் என்பதை தேவன் பார்த்துட்டே இருக்கிறாரு. சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சாம் சாப்டர் 14:2ல கர்த்தர் மனுபுத்திரன் மேல் புத்திமான்களையும் தேவனை தேடுபவர்களையும் பார்க்கும்படி பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்தார். பாத்தீங்களா? தேவனை யார் உண்மையா தேடுறாங்க? புத்திமான்கள் யார் என்பது பரலோகத்திலிருந்து தேவன் பார்த்துட்டே இருக்கிறாருங்க. பார்க்கும்போது நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? உண்மையா தேவனை தேடுறோமா? இல்ல நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கிறோமா? வாரத்துல ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா போதும். நம்மளுக்கு கன்வீனியன்ட்டான டைம்ல வந்து பைபிள் படிக்கலாம். நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது மட்டும் ஜெபம் பண்ணா போதும். இந்த மாதிரி மைண்ட் செட்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அப்படி இருந்தா ரொம்ப கஷ்டங்க. இல்லைங்களா? தேவனை எப்போதுமே தேடணும். உண்மையாக தேடணும். அவர் இருக்கும்போதே நம்ம வந்து தேடணுங்க. இதுக்கும் ஒரு வந்து லிமிட் இருக்கு இல்லைங்களா? சோ இந்த டைம நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. ஒரு ஒரு நொடியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க சகோதர சகோதரி. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல என்ன சொல்றாருனாக்கா, ஆமோஸ் சாப்டர் 5 வெர்ஸ் 4ல கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்றார். பாத்தீங்களா? என்ன தேடினீங்கனாக்கா நீங்க வந்து பிழைப்பீங்க. இல்லன்னா நாசமா தான் போவோம். இது உண்மைங்க. தேவனை தேடாம நம்ம லைஃப் வந்து சுபிக்ஷமா இருக்காதுங்க. நம்மளுக்கு ஆசீர்வாதமும் வராது. யோசியா ராஜா இருந்தாரு. ரொம்ப சின்ன வயசுலயே அவர் என்ன பண்றாருனாக்கா, எது தப்பு, எது நீதின்றத உணர்றாரு. ரொம்ப தவறான இடத்துல தான் இப்ப இருக்கிறாருங்க. ஏன்னா, அவருக்கு முன்னாடி இருந்தவங்க யாருமே வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இல்ல. இப்ப இவருக்கு வந்து யங் ஏஜ்லயே தெரியுது. தேவனை தேடாம நம்ம லைஃப் வந்து நல்லபடியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. தேவனுடைய கண்கள்ல அவருக்கு வந்து கிருபை கிடைச்சுச்சுங்க சகோதர சகோதரி. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் வந்து ரிலிஜியஸ் பீப்பிள வந்து தேடலங்க. இல்லைங்களா? ரிலிஜியஸ்ன்னு அவங்களே சொல்லிக்கிறாருங்க. இப்ப இயேசு கிறிஸ்து வாழ்ந்திருந்த காலகட்டத்துல நம்ம பார்க்கும்பொழுது வேதபாரகர் இல்லைங்களா? பரிசேயர் சதேசர் வந்து ரொம்ப பக்திமான்கள் மாரி தெரிஞ்சாங்க. வெளியில பார்க்கும்போது. ஆனா உண்மையில அப்படி இல்லங்க. தேவன வந்து ஆவியிலயும், உண்மையிலயும் அவங்க வந்து தொழுது கொள்ளல. சும்மா ப்ரீடென்ஸா பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தேவன் எத பார்க்கிறாரு? உண்மையா தேடுறவங்க யாரு? உண்மையா மனம் திரும்பி இருக்கிறவங்க யாரு? உண்மையா கீழ்ப்படிகிறவங்க யாரு? இல்லைங்களா? மனுஷன வந்து ப்ளீஸ் பண்ணாம தேவன ப்ளீஸ் பண்றவங்க யாரு? இததான் வந்து தேவன் பார்க்கிறாருங்க சகோதர சகோதரி. இந்த இந்த விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணுங்க. 6வது தேவன் எத ஆராயறாரு? எத தேடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவனுக்காக உண்மையாக நின்னு சத்தியத்துக்காக போராடுறவங்க யாரு? அவரோட பட்சத்துல இருந்து பேசுறவங்க யாரு? ஒரு மனிதன் தவறு செய்யும்போது தேவன் கிட்ட போயிட்டு அவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறவங்க யாரு? இப்படிப்பட்ட ஜனங்கள தான் தேவன் வந்து தேடுறாருங்க இப்போ. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் சாப்டர் 22:30ல தேசத்தை அழிக்காதபடிக்கு நான் அதின் சுவட்டை அடைத்து திறப்பிலே எனக்கு முன்பாக நிற்கத்தக்க மனுஷனை அவைகளில் தேடினேன். ஒருவனையும் காணவில்லை. பாத்தீங்களா? எனக்கு முன்னாடி அவங்களுக்காக பரிந்து பேசுறதுக்காக ஆட்கள நான் தேடினேன். ஆனா ஒருத்தர் கூட இல்லையே அப்படின்றாருங்க. ஏசாயா புஸ்தகத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? நம்மளுக்காக பேச போறது யாருன்னும் போது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, இதோ தேவனே நான் போறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ தேவனுக்காக ஊழியம் பண்றதுக்கு நம்ம எப்போதுமே ரெடியா இருக்கணும். இல்லைங்களா? நமக்கு விரோதமா பாவம் செய்யறவங்களுக்காக தேவன் கிட்ட போயிட்டு நம்ம ஜெபம் பண்ணுங்க. தேவனே தெரியாம பண்றாங்க. அவங்கள மன்னிச்சிடுங்க தேவனே. சத்தியத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அட்வொகேட்டா நிக்கணுங்க. சத்தியத்துக்காக நம்ம வந்து உயிரை கொடுத்து கூட ரெடியா இருக்கணுங்க. சத்தியத்தை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுங்க. இப்படிப்பட்ட மனிதர்களை தேவன் இன்னைக்கு தேடுறாருங்க. இப்ப மோசே கூட இருந்தாரு. தேவன் என்ன சொல்றாருனாக்கா,
நான் வந்து அவங்கள அழிச்சிட்டு உன் மூலியமா ஒரு சந்ததியை கொண்டு வரணும் போது தேவன் அவங்களுக்காக பரிந்து பேசுறாருங்க. தேவனே நீங்க அப்படி பண்ணக்கூடாது. நீங்க தான் அவங்கள வந்து கூட்டிட்டு வந்தீங்கன்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. நீங்க அவங்கள அழிச்சீங்கன்னாக்கா, உங்க பேர் வந்து களங்கமாயிடும் தேவனே அப்படின்றாருங்க. தேவனும் என்ன பண்றாரு? ஒண்ணும் பண்றதில்ல. நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, தேவன் சார்புல நம்ம வந்து நிக்கணுங்க இந்த உலகத்துல. யோவான் ஸ்நானகர் அப்படித்தான் இருந்தாருங்க புதிய ஏற்பாடுல. தேவன் எத பார்க்குறாரு நம்மகிட்ட அப்படின்னாக்கா, நம்ப வந்து ஜெபத்துல எப்படி நிக்கிறோம்? சத்தியத்த வந்து டிஃபெண்ட் பண்றோமா? யாராவது தவறான வழியில போம்போது அவங்களுக்காக ஜெபம் பண்ணி, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி, அவங்கள என்கரேஜ்மென்ட் பண்ணி, சத்தியத்தின் வழியில நடக்க வைக்கிறோமா? தேவனோட ஜனங்களுக்கு நம்ம ஆதரவா இருக்கிறோமா? நம்ம வந்து எப்போதுமே ஜெபம் பண்றோமா பாவம் செய்யுங்களுக்காக? தேவனே, அவங்க தெரியாம பண்றாங்க தேவனே. அவங்களுக்கு வந்து ஒரு எழுப்புதல குடுங்கப்பா அப்படின்னு சொல்றோமா? இல்லன்னா அவங்க நாசமா போட்டுன்ட்டு நினைக்கிறோமா? அப்படி நம்ம நினைக்கக்கூடாதுங்க. இல்லைங்களா? தேவனே என்ன நினைக்கிறாரு? ஒரு பாவி மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். நம்மளும் அதே போல இருக்கணுங்க சகோதர சகோதரி. 7வது தேவன் எதை தேடுகின்றார் அப்படின்னாக்கா, நம்மகிட்ட விசுவாசத்த தேடுகின்றார். இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு இல்லைங்களா? நான் 2ஆம் வருகையில வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ அப்படின்ட்டு கேட்கிறாருங்க. லூக் 18:8லங்க. லூக் சாப்டர் 18:8ல சீக்கிரமாய் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கின்றேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? பாத்தீங்களா? இன்னைக்கு அந்த மாதிரி கொடூரமான ஒரு உலகத்துல இருக்கிறோங்க. நல்லது எது, கெட்டது எது அப்படின்ற உணர்ற அந்த உணர்வு இன்னைக்கு ஜனங்கள்ட்ட இல்ல. சோடம் கொமோராவோட கொடூரமான ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா வெளிரங்கமா அது தெரியலங்க. உள்ளுக்குள்ள அருவருப்பு நடந்துட்டே தான் இருக்குது. இந்த ஒரு சமயத்துல தேவன் நம்ம கிட்ட என்ன பாக்குறாரு? விசுவாசம் எப்படி இருக்குது? இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்படுறாரு. யார பார்த்துனாக்கா, 100க்கு அதிபதி. அவர் என்ன சொல்றாருனாக்கா, இந்த விசுவாசத்தை நான் இஸ்ரவேல் ஜனத்திற்கு கூட பார்க்கலையே. நீங்க வந்து மிராக்கல் பண்ணணும்ட்டு இல்ல. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமடைவான் அப்படின்ட்டு சொல்றாருங்க. எவ்வளவு பெரிய விசுவாசத்தை பாத்தீங்களா? அந்த ஊர்ல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தாருங்க. அவங்கள்ட்ட கூட இந்த மாதிரி ஃபேத் இல்லைங்க. எக்ஸ்ட்ராடினரி ஃபேத். இந்த ஃபேத்தை தான் தேவன் இன்னைக்கு தேடிக்கொண்டு இருக்கிறார். இல்லைங்களா? நம்ப அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்புறோமான்ட்டு தேவன் பாக்குறாருங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தேவனுக்காக நிக்கிறோமா அப்படின்ட்டு பாக்குறாருங்க. நம்ம கிட்ட எவ்வளவு பொறுமையா இருக்குதுன்ட்டு தேவன் பாக்குறாருங்க. இல்லைங்களா? நம்ம எந்த அளவுக்கு அவருக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படின்ட்டு தேவன் பாக்குறாரு. நம்ம கம்ப்ளீட்டா அவர் மேல டிபெண்ட் ஆயிட்டு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா அப்படின்ட்டு பாக்குறாருங்க. நம்ம காம்ப்ரமைஸ் பண்றோமா அப்படின்ட்டு பாக்குறாருங்க. இல்லைங்களா? இத வந்து தேவன் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த டெஸ்ட்ல எல்லாத்துலயுமே நம்ம வந்து பாஸ் ஆகணுங்க அவரோட பலத்தை பெற்றுக்கொண்டுதான். 8வது தேவன் தேடுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தொலைந்து போனவர்களை தேவன் தேடுறாங்க. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 11, 12ல எசேக்கியேல் சாப்டர் 34, 11 and 12ல கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை தேடி அவைகளை கண்டுபிடிப்பேன். மேய்ப்பன் தன் மந்தையிலே சிதறிப்போன தன் ஆடுகளை தான் இருக்கும் நாளிலே விசாரிக்கிறது போல, நானே என் ஆடுகளை விசாரித்து மேகமூட்டமும் காரிருளுமான நாளிலே சிதறிப்போன எல்லா இடங்களிலுமிருந்து அவைகளை விடுவித்து சேர்ப்பேன். பாத்தீங்களா? இஸ்ரவேல் ஜனத்தை அப்படித்தான் வந்து அவரு கூட்டி சேர்த்தார். இன்னைக்கு நம்ம கிட்ட கூட அததான் பாக்குறாரு. நம்ம தேவனை தேடி போல தேவன் தான் நம்மளை தேடி வந்தாருங்க. உலகமே வந்து பாவம் செஞ்சு போகும்போது இயேசு கிறிஸ்துவ நமக்காக தேவன் வந்து அனுப்புனாருங்க சகோதர சகோதரி. ஒரு ஓம சொல்றாருங்களா இயேசு கிறிஸ்து. ஒரு மனுஷன்கிட்ட 100 ஆடு இருந்துச்சு. ஒரு ஆடு வந்து காணாம போச்சு. அந்த ஆடை வந்து அவர் தேடி கண்டுபிடிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இல்லைங்களா? அப்படிப்பட்டவர் தான் நம்மளுடைய ஆண்டவர். நம்ம வந்து ரொம்ப ரொம்ப இதற்காக வந்து சந்தோஷப்படணுங்க. ஏன்னா, இல்லன்னா நம்ம வாழ்க்கை நாசமா போயிட்டு இருக்கும். ஆனா தேவன் என்ன பண்ணாரு? நம்மள தேடி வந்தாருங்க. இதுக்காக நம்ப அவருக்கு என்ன பண்ணாலும் அது வந்து கம்மி. நம்ம மறந்துடவே கூடாதுங்க சகோதர சகோதரி. லூக் 19:10ல என்ன பார்க்கிறோம்? மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும், ரட்சிக்கவும் வந்தார். நம்மள ரட்சிக்க தான் அவர் வந்தாருங்க. தேடி வந்தார். நம்ம சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 176வது வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னாக்கா, சாம் சாப்டர் 119, 176ல தாவீது ராஜா ஊக்கமா ஜெபம் பண்றாருங்க. நானு தொலைஞ்சு போயிட்டேன் தேவனே. வழி தப்பி போயிட்டேன். நீங்க வந்து என்ன தேடி வாங்க அப்படின்ட்டு அவர் கேட்கிறாருங்க. என்ன அருமையான ஜெபம் பாத்தீங்களா? காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி திரிந்தேன். உம்முடைய கட்டளைகளை நான் மறவாத இருக்கிறபடியால் உமது அடியானை தேடிக்கொள்ளும். பாத்தீங்களா? ஐ ஹவ் கான் அஸ்ட்ரே லைக் அ லாஸ்ட் ஷிப் சீக் தை சர்வன்ட் அப்படின்ட்டு கேட்கிறாரு. நம்ம கூட நிறைய தடவை தெரிஞ்சிருந்தா கூட காணாமல் போயிடுறோங்க. தவறான வழியில போயிடுறோம் ஆடை போல. தேவன் தான் நம்மள கூட்டி சேர்க்கிறவர் தான் நம்மளுடைய தேவன். நம்மள விட்டு கொடுக்கிறவர் அல்லங்க. எவ்வளவு தவறு நம்ம பண்றோம். அவரை விட்டு தூர போறோம்.
அவ்வளவு ஈஸியா நம்மள தேவன் விட்டு கொடுக்கிறது இல்ல. சகேயு கூட கொடூரமான பாவங்கள் செய்த மனிதன் தான். இயேசு கிறிஸ்துவ பார்க்கும்படி மரத்து மேல ஏறிக்கிறாருங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசுவே அவர்கிட்ட வந்து பேசும்போது எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாருங்க. சகேயு அவங்க வீட்டுக்கு போறாருங்க. வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னும் போது அவரோட லைஃபே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க சகோதர சகோதரி. அதே போலதான் தேவன் நம்மளை தேடி வந்தாருங்க. ஒரு சகோதரர் மூலியமா சத்தியத்தை நம்ம கிட்ட வந்து கொடுத்தாரு. நம்ம மனசை வந்து சேஞ்ச் பண்ணாருங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட பேசிட்டே இருக்கிறாருங்க. இந்த வழியில நீ போவாத, இந்த வழியில போ. நான் உனக்கு பெரிதான ஒரு காரியத்தை வந்து பரலோகத்துல வச்சிருக்கிறேன். உன்னோட இலக்கு இதுதான் அப்படின்ட்டு தேவன் நம்மளை தேடி வந்து நம்ம கிட்ட பேசுறாருனாக்கா இது சாதாரண விஷயம் இல்ல சகோதர சகோதரி. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் யாரை தேடி வராரு? யார் வந்து தவறான வழியில இருக்கிறாங்களோ அவங்களதான் தேவன் வந்து தேடி வராருங்க. இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்றாருங்க, நல்லா இருக்கிறவங்களுக்கு வைத்தியம் தேவையில்லை, பிணியாளிகள் தான் தேவை, நான் அவங்கள தேடிதான் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. யார் வந்து நொறுக்கப்பட்டு இருக்கிறாருங்களோ அப்படிப்பட்ட ஜனங்களை தான் தேவன் வந்து தேடி வராரு இல்லைங்களா? யாரை தேடுறாரு தேவனு? பாவிகளை தேடுறாருங்க. யார வந்து உலகம் புறக்கணிக்குதோ இயேசு கிறிஸ்து கூட யார்கிட்ட பழகுனாருனாக்கா பாவிகள்கிட்ட அவர் பழகுனாரு. எல்லாரும் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இவர் ஒரு தீர்க்கதரிசினாக்கா இவங்க வந்து பாவிகள்ன்ட்டு அவருக்கு தெரியும் இல்லைங்களா? அவங்க கிட்ட ஏன் பழகுறாரு அப்படின்ட்டு. அப்பதான் இந்த வார்த்தைகளா அவர் சொல்றாருங்க. யார் வந்து சொசைட்டி வந்து வெறுக்குதோ அந்த மாதிரி ஆட்களை வந்து தேவன் தேடி வராருங்க சகோதர சகோதரி. இது உண்மைங்க. 9வது தேவன் எதை தேடுறாரு அப்படின்னு பார்க்கும்போது மனத்தாழ்மை உள்ளவர்களை தேவன் தேடுகின்றார். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல ஐசையா சாப்டர் 66:2 அவைகளை எல்லாம் என் கை உண்டாக்கினது, அவைகள் எல்லாம் இப்படி உண்டாயின என்று கர்த்தர் சொல்கின்றார். ஆனாலும் எளியவனும் நறுக்கப்பட்ட ஆவியுள்ளவனும் என் வார்த்தைக்கு நடுகிறவனுமாகிய எளியவனிடத்தில் நான் கண்ணோக்கமாய் இருந்து அவனிடத்திற்கு திரும்புவேன். பாத்தீங்களா? தேவனுடைய கண்கள் யார் மேல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா எளியவன், ரொம்ப ரொம்ப மனத்தாண்மை உள்ளவர்களிடத்தில் தான் தேவனுடைய கண் நோக்கமா இருக்குது. அவருடைய வசனத்துக்கு நம்ம பயப்படும் போது தேவனுடைய கண்கள் நம்ம மேல இருக்குதுங்க சகோதர சகோதரி. அது மட்டும் இல்லாமல் தேவன் எங்க வாசம் பண்றாரு அப்படின்னும் போது பரலோகத்துல அப்படின்ட்டு நம்ம சொல்லிடுவோம். ஆனா அவர் என்ன சொல்றாருனாக்கா ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ஐசையா சாப்டர் 57:15ல நித்தியத்தில் வாசம் பண்ணுகிறவரும் பரிசுத்தர் என்றும் நாமம் உள்ளவருமான உயர்ந்த உன்னத தேவர் சொல்கிறது என்னவென்றால், நான் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறதும் அல்லாமல் நொறுங்குண்டதும் ஆவியில் தாழ்ந்தவனுமாயிருக்கிறவனுடைய ஆவியை உயிர்ப்பிக்கவும் தாழ்ந்தவர்களின் இதயத்தை உயிர்ப்பிக்கவும் ஆவியில் இடுக்கண் பட்டவர்களோடு தாழ்ந்தவர்களோடு வாசம் பண்ணுவேன். பாத்தீங்களா? ரொம்ப தாழ்ந்த மனிதர்களோட நான் வாசம் பண்றேன். நான் வேற உன்னதத்துல மட்டும் வாசம் பண்றது இல்லை அப்படின்ட்டு சொல்றாரு. என்ன அருமையான வசனம். சோ தேவன் எப்போதுமே அவரோட கண் யார் மேல வைக்கிறாருனாக்கா ரொம்ப மனத்தாழ்மை உள்ளவர் மேல கண்கள் இருக்குதுங்க சகோதர சகோதரி. யோசியா ராஜா மேல தேவனுடைய கண்கள் இருந்துச்சு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட மனத்தாழ்மை இருந்துச்சுங்க. நியாயப்பிரமாணத்தை படிக்கும் போது துணியை வந்து பிச்சுக்கிறாருங்க. ஏன்னாக்கா இந்த அளவுக்கு நம்ம பாவம் பண்ணிட்டோமா தேவனுக்கு விரோதமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாட்டுல வந்து ஒரு எழுப்புதல் யோசியா மூலியமா வந்துச்சுங்க சகோதர சகோதரி. காரணம் அவர்கிட்ட இருந்த தாழ்மை. தேவன் அவருக்கு வாசம் பண்ணாருங்க. தேவன் இன்னைக்கு யாரு தேடுறாருனாக்கா தேவனோட வசனத்துக்கு நடுகிறவங்கள வந்து தேடுறாரு. நம்ம எப்படி இருக்கிறோம்னு யோசிச்சு பார்க்கணுங்க. பாவம் பண்ணா கூட இம்மிடியேட்டா போயிட்டு தேவன் முன்னாடி கன்ஃபர்ஸ் பண்றவங்கள தேவன் வந்து தேடுறாரு. அவர் மேல யார் ரொம்ப டிபெண்டா இருக்கிறாங்களோ அவங்கள தேவன் தேடுறாருங்க. பெருமை உள்ளவர்களை வந்து தேவன் ரிஜெக்ட் பண்ணிடுறாருங்க. நம்ம கரெக்ஷன் பண்ணும்போது ஏத்துக்கிறாங்க பாருங்க தேவனுடைய கரெக்ஷன். அந்த மாதிரி ஆட்களை வந்து தேவன் தேடிக்கொண்டு இருக்கிறார். நம்ம இந்த விஷயத்துல எப்படி இருக்கிறோம் அப்படின்னு தான் பார்க்கணுங்க. 10வது தேவன் எதை தேடுறாருனாக்கா நம்மளுடைய வேலைகள் அனைத்தையுமே தேவன் வந்து சர்ச் பண்றாரு. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல எக்லேசியாஸ்டிஸ் சாப்டர் 12:14ல தேவன் ஒவ்வொரு கிரியையையும் நன்மையானாலும் தீமையானாலும் அந்தரங்கமான சகல காரியங்களோட கூட நியாய தீர்ப்பு உள்ளாக்குவார். பாத்தீங்களா? நம்ம செய்கின்ற நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இது எல்லாத்தையும் வந்து தேவன் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறார். அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கிறாருங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நம்மளுடைய விசுவாசம் நெருப்புனால டெஸ்ட் பண்ணப்படுங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறோம். அது நல்லா தான் வருதுன்ட்டு நம்ம நினைக்கிறோம். தேவன் என்ன பண்றாருனாக்கா நெருப்பை கொண்டு வராரு. அந்த நெருப்பு எரிஞ்ச அப்புறம் தான் தெரியும் நம்ம கோல்ட்ல கட்டி இருக்கிறோமா சில்வர்ல கட்டி இருக்கிறோமா அப்படின்றது. சோ அதை வந்து நம்ம 1 கொரிந்தியர் 3:13ல பார்க்கலாம். 1 கொரிந்தியன் சாப்டர் 3:13ல அவனவனுடைய கிரியை வெளிரங்கமாகும், அந்த நாள் அதை வெளிப்படுத்தும், ஏனெனில் அது அக்னியினால் வெளிப்படுத்தப்படும்,
அவனவனுடைய கிரியை எத்தகை என்று அக்னியானது சோதிக்கும். பாத்தீங்களா? அப்போ தெரியுங்க அது கோல்டா, சில்வரா, அயனா, இல்ல வெறும் வைக்காலா அப்படின்றது நம்மளுடைய விசுவாசம். சரிங்களா? இந்த விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். கொர்நேலியு இருந்தார். அவர் செஞ்ச காரியங்கள் தேவனுடைய சமூகத்துக்கே போச்சுங்க. அவர் நிறைய பேருக்கு தர்மங்கள் பண்ணாருங்க. அவருடைய விசுவாசம் எல்லாமே தேவனுக்கு அப்படியே அசண்ட் ஆயிடுச்சு. சகோதர சகோதரி, தேவன் அப்படிப்பட்ட ஜனங்களை வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாருங்க. நம்ம கொர்நேலியு மாரி இருக்கிறோமா அப்படின்றத யோசிச்சு பார்க்கணுங்க. தேவன் நம்ம வேலை செய்யும் போது நம்ம வேலையை மட்டும் அவர் பாக்குறது இல்லைங்க. அந்த வேலையை நம்ம எப்படி செய்யறோம் அப்படின்றத பாக்குறாரு. முதலாவது தேவனுடைய மகிமைக்கு அதை பண்றோமான்ட்டு பாக்குறாருங்க. ரெண்டாவது விசுவாசத்தினால அதை பண்றோமான்னு பாக்குறாருங்க. அன்பினால் அதை பண்றோமான்னு அப்படின்றத பாக்குறாருங்க. நம்ம தேவனுடைய வார்த்தையை கீழ்பட்டு அதனால அந்த வேலையை பண்றோமா அப்படின்றத பாக்குறாருங்க. இந்த உலகத்துல அப்ரிசியேஷன் வேண்டாம். தேவனுடைய சமூகத்துல எனக்கு அப்ரிசியேஷன் வந்தா போதும். தேவன் இத பார்த்தா போதும்ன்ற எண்ணத்துல நம்ம வந்து பண்றோமா அப்படின்றத தேவன் வந்து பாக்குறாரு. அதுக்கேற்ற கூலிய வந்து தேவன் பண்றாருங்க. இந்த எல்லா விஷயத்தையும் தேவன் வந்து சர்ச் பண்ணி பாக்குறாருங்க. நம்ம இது எல்லாத்துலயும் எச்சரிக்கையா இருக்கும்படி தேவன் இடத்துல போய் ஜெபம் செய்யுங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேவனோட நாமத்துக்கு என்றென்னைக்குமே மகிமை உண்டாவதாக. நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேங்க்யூ சோ மச். ஆமென்.